ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேஸ்டியான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யாத வீடே இருக்காது. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இதை பண்ணியிருப்போம். ஸோ இது எப்படி இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம பொதுவாக வானலியை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போடுவோம். நம்மக்கிட்ட வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் தேவையான காய்கறிகள் போடுங்க. நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் முள்ளங்கி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி போடுறதுனால நம்மளுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இது நல்லா போட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா வேக விடுங்க எண்ணெயில். கொஞ்சம் ஹாஃப் பாதம் வெந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயில் தகதகன்னு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம 3 days வரைக்கும் கூட அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இது ஒரு பெனிஃபிட். இதில் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணணும். அண்டு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டிங்கன்னா நம்மளுக்கு அது காரத்தை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். இதாங்க. இது கூட ஒரு நாள் பீட்ரூட் பொரியல், ஒரு நாள் கேரட் பொரியல், ஒரு நாள் கீரை பொரியல், இது பத்தாமல் இது கூட கெட்டியாக உடச்ச கல்லையும் தேங்காயும் வச்சு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக சாப்பாடு உள்ளே இறங்கும். இந்த முள்ளங்கி நம்மளுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.